அதே படத்தில் அவருடைய அவர் வந்து சாராயம் காய்ச்சுவார். அங்கே சாராயம் காய்ச்சல் இடத்த வருவார். அவர் வரும்போது சாராயம் ஒரிஜினல் இருக்காடா அப்படின்னு கேட்பார். ஒரிஜினல் அப்படின்னோடனே எடுத்து அவர் டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் சீன் எழுதப்பட்டிருந்தது. அவர் என்ன பண்ணார்னா, சார் நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய மேடை நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் சார். நான் வந்து மண்ணெண்ணெயை வாயில் ஊற்றி கையில் தீப்பொதிஞ்சு ஃபூனு ஊதுனா ஃபயர் போகும் சார். அப்படி எனக்கு பண்ண தெரியும். இப்போ எனக்கு அது ப்ராக்டிஸ் இருக்குது. நான் வேணா அப்படி இந்த சீனில் வந்து நான் பண்ணட்டுமா அப்படின்னாரு. இது சாராயத்தை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், சார் ஒன்றும் இல்லை சார், நான் சாராயத்தை சும்மா எடுத்து வாயில் ஊற்றி டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லாமல் நான் அந்த சாராயத்தை எடுத்து ஏய் சாராயம் ஒரிஜினலாக இருக்காடா அப்படின்னு சாராயத்தை எடுத்து வாயில் ஊற்றிட்டு அந்த சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்களா சார், அந்த கம்பை எடுத்து ஃபுன்னு ஊதுறேன், ஃபயர் போகும். ஸ்பிரிட்டு தானே சார், ஸ்பிரிட்டுக்கு ஃபயர் போகும். ஸோ நான் வந்து சாராயம் ஒரிஜினல் தான்டா அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சார், நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஒரு வில்லன் வந்து இப்படி பண்ணும்போது பார்க்குறேன் ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் சார் அப்படின்னு. உடனே அவர் வந்து மண்ணெண்ணெயை வாங்கிட்டு வர சொல்லி அந்த மண்ணெண்ணெயை வாயில் ஊற்றி அந்த சீனை பண்ணார். அந்த சாராயம் எடுத்து வாயில் ஊற்றுறது வந்து அவர் எடுக்கிற வரைக்கும் சாராயம், வாயில் ஊற்றுறது வந்து மண்ணெண்ணெய். அப்புறம் ஃபுன்னு ஊதுவார், அது ஃபயர் போகும். ஃபயர் போனோன்னே சாராயம் ஒரிஜினல் தான்டா அப்படிம்பாரு கட்டு. அதுக்கப்புறமா தான் ப்ரஷ் பண்ணி வாயை கொப்புளிச்சு அப்புறம் வந்து இந்த மின்ட்டு வச்சு மின்ட்டு ஃப்ளேவரில் வரக்கூடிய அந்த அதாவது நம்ம ஃப்ரெஷ்னர் வாயை போட்டு கொப்பளிப்போம்ல, அதை போட்டு கொப்புளிச்சு அதுக்கப்புறம் அந்த சீனை கன்டினியூ பண்ணோம். இப்படி வந்து அவர் வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து அவர் வந்து எலிவேட் பண்ணுவார்.